இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் 70s பிறந்தவங்க 80s பிறந்தவங்க தான். ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நம்மலாம் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு பஸ்ஸை, நம்ம கூட படிச்சு இப்படி இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிற வேகம் வந்து அந்த பிள்ளைங்க மேலே திரும்புது. அந்த பிள்ளைங்களுக்கு ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற விஷயம் தாண்டி ஒரு ப்ளஸ் வருது. அவனே படிக்கணும்னு ஆசைப்படுறவன்ட்ட எக்ஸ்ட்ரா யாராவது வந்து படி 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 படின்னு சொல்லும்போது அவர் வந்துடுது. இது ஸ்டார்டிங் படிப்புங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்ட்ரெஸ். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், நேச்சுரலி எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஹோமோசேப்பியன்ஸ் எழுதுன நம்ம ஆத்தர் சொன்ன மாதிரி இன்னொரு 10 வருஷத்துல எம்ப்ளாய்மெண்ட் சீனர் எப்படி மாறும்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஏஐங்கிற ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஒரு அன்சர்டனிட்டி வந்துருச்சு. இப்போ நான் அதில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவருக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறது இல்லை, அந்த பிடிச்ச வேலை கிடைச்சாலும் ரொம்ப நாள் இருக்க முடியல, அதில் இன்க்ரிமெண்ட் வரல, திடீர்னு கம்பெனி மூடிடுறாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எல்லாமே மேரேஜ் வரைக்கும் ஒரு மாதிரி ஆகும். மேரேஜ் முடிச்சு இன்னும் மல்டிடியூட் ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் மேரேஜ் வரைக்கும் இவங்களை மட்டும் பாதிக்கும். மேரேஜுக்கு அப்புறம் மனைவி குழந்தைங்களும் சேர்த்து பாதிக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணுமே, இப்போ ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கும் பொழுது பிரச்சனைக்கு அரசாங்கங்கள் சொல்யூஷன் சொல்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக தான் அவங்க சிம்பிளான பாப்புலிஸ்ட் மெசருக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் சிஸ்டம் ப்ராப்ளம். இதை டீல் பண்ணால் நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் என்ன படிக்கணும், படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அது என்ன வேலை வாய்ப்பை உருவாக்குறது, அதுக்கு தகுதி படிப்பு எப்படி நேரோ டவுன் பண்ணுறது, இல்லை வேலை வாய்ப்பை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுறது, இத்தனைலாம் யோசிக்க அரசாங்கத்துக்கு அமைப்பு இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 5000 ரூபா கொடுத்துருவாங்க. என்ன பண்ணிக்கோ, டாஸ்மாகை ஓப்பன் பண்ணிடு, 5000 கொடுத்துரு, ஏதாவது பண்ணிக்கோ. இந்தமாரி எல்லா அரசாங்கங்களும் பாப்புலிஸ்ட் மெசருக்கு போகிறாங்க.